அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, 3இல் கேது சாதகம், 9ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய் புதன், 10ஆம் இடத்தில் சனி சூரியன் சுக்கிரனுடைய இணைவு. புதன் ராகு சேர்க்கை பெற்று 9இல் இருப்பதும் 10ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதும் தங்களுக்கு அனுகூலமான அமைப்பு என்பதால் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடைபெறும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட திறமையால் தாங்கள் சாதிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை உண்டாகும். மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே உடலில் அசதி சோர்வு வரும். அதிகாரியுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து நன்றாக படித்தல் வேண்டும். ராசிநாதன் புதன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் அமர்ந்த கேது ராசிநாதனின் பார்வையை வாங்குவதோடு உங்களுடைய வெற்றிக்கும் சிந்தனைக்கும் பலமாக உதவி செய்கிறார். குருவின் பார்வையால் திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றன. எப்படி பார்த்தாலும் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் கடைசியில் நன்மையாகவே தங்களுக்கு முடியும். மருத்துவ செலவுகள் கட்டாயம் குறையும். தங்களுடைய தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். ராசியில் குரு ஜென்ம குருவாக இருப்பதால் திடீர் என்று தங்களுக்கு சில குழப்பங்கள் வரும். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். புதிய முதலீடுகள் செய்யும்போது சற்று ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடத்தில் 6க்குரிய செவ்வாய் இருப்பதால் தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். மீனராசி என்பவர்களுக்கு இரத்த நாளம், மறைமுக உறுப்பு உபாதைகள் வரலாம். ஆக தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.